தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை கேளுங்கள். ஆண்டவர் வானத்திலாகிலும் இல்லை சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்தாலும் ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. அதே போல ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 14 கர்த்தர் உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நாம் தேவனிடத்திலே 10வது என பாயிண்டாக பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனங்களை கொடுப்பார். ஆண்டவர் சொப்பனங்களோடு தரிசனங்களோடு நம்மோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆதியாகமம் 37வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 கர்த்தர் சொப்பனங்களின் மூலமாக யோசேப்புக்கு எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். தானியேலுக்கு பின்னால நடக்கக்கூடிய உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்களை தானியேல் 2வது அதிகாரம் வசனம் 1 முதல் 49 தானியேல் 7வது அதிகாரம் வசனம் 1 முதல் 28 ஆண்டவர் பேசினார். தானியேலோடு கூட தானியேலுக்கு சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கும் ஆண்டவர் சொப்பனங்களின் மூலமாக தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 10வதாக தேவன் மேலே உங்களுக்கு ஒரு உரிமை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன உரிமை என்று ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 15 15வது அதிகாரம் 17 பார்க்கின்ற பொழுது தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த ரத்தத்தின் மூலமாய் நம்ம மீட்டெடுத்து நம்ம எப்படி செய்யலாம், அந்த பூமியிலே நம்ம கண்டவங்களை என்ன செய்யறது, மற்றவங்களை அப்பா என்று கூப்பிட முடியாது. நம்முடைய தேவன உரிமையோடு அப்பா என்று பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகார ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யலாக்க, ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம், கடவுளை தெய்வம் தான் நீங்க கூப்பிட்டுருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவரெண்டை நீங்க என்ன செய்ய முடியும், கிட்டி சேர முடியும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை சிலுவையில இயேசு நமக்காக அந்த என்ன ஃபினிஷ்டு ஒர்க் இன் கல்வரி, கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்த காரியங்களை ஒன்று என்ன, அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உரிமையை கிருபையாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அப்பா நம்ம அப்பாட்ட எப்படி பேசலாம், உரிமையோடு கூட பேசலாம். தோளில் சாய்ந்து பேசலாம், உரிமையோடு பேசலாம். ஏனென்றால் நமக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதே போல தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பாவாக இருக்கிறார். அவரை அப்பா பிதாவை என்று உரிமையோடு அழைக்கலாம். உள்ளத்தில் உள்ளதெல்லாம் அவரிடத்தில் நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 11வதாக தேவன் மேலே நமக்கு ஒரு தனி கவர்ச்சி இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கின்ற பொழுது நம்முடைய கவர்ச்சி கண்டவன் மேலே, உலகத்தில் பார்க்குற மக்களோடு, உலக நடிகர்களோடு, உலக பிரகாரம் மக்களோடு கவர்ச்சியில் நம்ம சிக்கி விழுந்து விடக்கூடாது. நமக்கு யார் இருந்தாக்கா, ஃபாதர் அருமையாக பாடியிருப்பார், கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே. நம்முடைய தேவனுடைய பிள்ளைக்கு கவர்ச்சியாக யார் தெரியும்னாக்கா, ஏசப்பா மட்டும் தெரியணும். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவி உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு மற்ற உலகத்தில் யாரும் கவர்ச்சியாக தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. ஏசப்பா ஒருவர் தான் நமக்கு எப்படி இருக்கணும், கவர்ச்சியாக தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத போது சினிமா நடிகர்களோ மற்றவர்கள் உலகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவர் சிலுவையிலே இந்த ரத்தத்தின் மூலமாய் அவர்தான் நம்முடைய கவர்ச்சி நாயகனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பாருங்க, உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சினிமாக்கள் மேலே, அதே போல் நீங்கள் சினிமா பார்ப்பது, அதே போல் குடிப்பதில், புகைப்பிடிப்பதில் உங்களுக்கு கவர்ச்சி இருந்திருக்கலாம். அதை ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு என்னன்னாக்கா, உங்களுடைய பாருங்க, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் வசனம் 10 கூட திராட்சை ரசத்தை பார்க்கிலும் மேன்மையானவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் வசனம் 10 என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர். இயேசுதான் நமக்கு கவர்ச்சி நாயகனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அற்புதங்களாக அடையாளங்களாக பூமியிலே ஜொலிக்க முடியும். ஹல்லேலூயா. சாத்தானவன் கவர்ச்சியை காமிப்பான், அதில் விழுந்து விட கூடாது. அடுத்ததாக 12வது பார்க்கின்ற பொழுது தூய விருப்பங்களின் மேலே, நற்கிரியைகளின் மேலே உங்களுக்கு ஆசை இருக்க வேண்டும்.
தூய விருப்பங்களின் மேலே உங்களுக்கு பிரியம் இருக்க வேண்டும். புரியுங்களா? அதாவது பரிசுத்தமான காரியங்களின் மேலே, மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே, பரிசுத்தமான காரியங்களின் மேலே, அதாவது பார்த்தீங்கன்னாக்க வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, ஊழியம் செய்வது, முழுருவ ஜெபத்தில் பங்கு பெறுவது, ஏன்னா கம்யூனிட்டியாக நம்ம குழுக்களில் நம்ம சேர்ந்து ஜெபிப்பது, எல்லாத்தின் மேலும் உங்களுக்கு ஆசைகள், விருப்பங்கள் இருக்க வேண்டும். தேவனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, இதுதான் ஒரு அடையாளம். புரியுங்களா? இந்த அடையாளம் இருந்தால் தான் நம்ம அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். 13வதாக பாவங்களின் மேலே ஒரு வெறுப்பு வர வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பார்த்தீங்க, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் வசனம் 22 பாழிய இச்சைகளுக்கு விலையோடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னன்னாக்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட தான் இந்த பாவத்தை மேலே ஒரு வெறுப்பு உங்களுக்கு வரும். தீவிர வெறுப்பு, பாலிய இச்சைகளை குறித்து என பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர வெறுப்பு வர வேண்டும் என்றால், நீங்க இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலமாய் கழுவி நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரே என்று நினைத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நீங்க என்ன செய்ய முடியும்னாக்க, இந்த பாவங்களுக்கு விலக்கி நீங்க என்ன செய்ய முடியும், உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். 14வதாக பாவத்திற்கு பரிகாரம். அதாவது நாம் தகப்பனும் தாயும் கணம் பண்ணவில்லை என்றால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நமக்கு ஆண்டவர் அந்த கட்டளைகளில் என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய கட்டளைகளிலே லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 1 முதல் 10 பார்க்கலாம். அதே போல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, தாயும் தகப்பனை நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டும். புரியுங்களா? ஏன்னா தாய் தகப்பனை நன்றாக கவனிக்கலனாக்க நம்ம அவர்களை கனம் பண்ண வேண்டியது. பூமியில் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்றால் 20 சொல்லியிருக்காரா, தாயும் தகப்பனை நம்ம கனம் பண்ண வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னாக்க லூக்கா 19வது அதிகாரம் வசனம் 1:20 சகே என்ன செஞ்சாருக்கு, அவர் பரிகாரம், பாவத்தை அநியாயமாக வட்டி வசூல் பண்ணாரு. எல்லாவற்றையும் சரி, பாதி என்னுடைய எல்லா ஆஸ்திகளில் பாதியை கொடுக்குறேன், நான் மற்றவற்றை வாங்கினதை 4 மடங்காக நான் திருப்பி தருகிறேன் என்று சொல்லி அவர் என்ன எல்லாவற்றையும் வாங்கினதை 4 மடங்காக திருப்பி தருகிறேன்னு சொல்லி தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை தேடினார். யாரு? அந்த சகேயு. நீங்க தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோர்களை ஒழுங்கா கவனிக்கல, நன்றாக கவனிங்க. புரியுங்களா? அதுதான் பரிகாரம். புரியுங்களா? ஆண்டவருக்குரிய மரியாதை, அவருக்கு நன்றாக முதன்மையை கொடுக்கலன்னா முதன்மையை கொடுங்க. புரியுங்களா? மற்றவர்களுக்கு உதவி செய்து, மற்றவர்களிடத்துல அநியாயம் வாங்கியிருந்தா திருப்பி கொடுங்க. அநேகர் நீங்க ஏசி இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன செய்யுங்க, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரம். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய என்ன செய்யணும், இந்த காரியங்கள் எல்லாம் காண்பிக்கின்ற பொழுதுதான் இது ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, நம்முடைய தேவனை நம்ம என்ன செய்யணும்னாக்க கனப்படுத்த வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அப்புறமாக பார்த்துக்கின்ற பொழுது ஜெபம் பண்ணணும். புரியுங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம். அப்போஸ்தலன் பவுல் வாங்க, அவர் பவுல் ஆண்டவர் தமஸ்கு வீதியில் சந்திச்சாரு. ஆனால் முதல் போதகராகிய அனனியானிடத்தில், நீ அங்கே செல்லு, அங்கே ஒருத்தன் ஜெபித்து கொண்டிருப்பான், அவன் தலை மேலே கை வை, அப்போ செதில்கள் போல கண்களிலிருந்து விழுகும், அவன் தெளிவடைந்து புறஜாதிகளுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்டு பாத்திரம் என்று சொல்கிறார். எப்பொழுது பவுல் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது அவனுக்கு ஊழியத்தினுடைய அழைப்பு வருகிறது. புரியுங்களா? ஜெபம் பண்ணக்கூடிய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். ஜெபிக்கிற பிள்ளை தான் தேசத்தினுடைய தலைவர்களாக, கர்த்தருக்கென்று தலைவர்களாக, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணாக்க, பவுல் அங்கே ஜெபித்து கொண்டு இருந்தார் என்று நம்ம அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனம் 18 பார்க்கின்ற பொழுது, பவுலுடைய ஜெபம் பரிசுத்தவானை இழுத்து கொண்டு வந்தது அவனிடத்திலே. நீங்க ஜெபிக்கின்ற பொழுது உங்களை தேடி பரிசுத்தவான்கள் தேடி வருவாங்க. உங்க வாழ்க்கையே அதன் மூலமாக மாறும். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிப்பார்கள், உங்களுடைய எதிர்காலத்துக்காக காரியங்களை வெளிப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த காரியங்களிலே நீங்க என்ன கவனம் செலுத்துகின்ற பொழுது கர்த்தருக்கு ஒரு முன்மாதிரியாய் தேவனுக்கு இந்த பூமியிலே அற்புதங்களாகவும் அதிசயங்களாலும் கர்த்தர் உங்களை வைத்து நடத்துவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். தொடர் போதனைகளை இன்னும் நிறைய காரியங்களை குறித்து சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த செய்திகளின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க,